வணக்கம் நண்பர்களே. பிரிஞ்சு இருக்கிறவங்கள எப்படி ஒன்று சேர்த்துவது? பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவங்கள எப்படி ஒன்று சேர்த்துவது? இதற்கு நான் முறை சொல்கிறேன், கண்டிப்பாக செய்து பாருங்கள். இதற்கு பச்சை தவளை ஒன்று பிடிக்கணும். பிடிச்சி குடலை எடுத்துட்டு அதை தைலம் இருக்கணும். தைலம் இறக்கி, குழி தைலம் இறக்கி ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. பிறகு தொட்டால் வாடி, தலை சுரளி, நாகமல்லி, கொளிஞ்சி, சிறியாநங்கை, சிறு சின்னி, சந்தனவேர், தகரவேர், இது அனைத்தும் நீங்கள் காப்பு கட்டி எடுங்க. அந்த வேரை மட்டும் எடுத்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா கருக்குங்க. கருக்கி பிறகு அதை எடுத்து கல்வெத்துட்டு நல்லா அரைங்க. அரைக்கும்போது அந்த பச்சை தைலம் விட்டு நல்லா அரைங்க. அரைத்து பிறகு ஒரு டப்பில் வலிச்சு வச்சுக்கோங்க. வாழை இலை விரித்து பூ, பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு சில படையிலும் வைத்து அதன் மீது அந்த மையை வைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் சிவசம்பு வராகி வா வா ஆகர்ஷ ஆகர்ஷ இந்த மந்திரத்தை 1008 ஜபிங்க. 21 நாள் கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணணும். 21 நாள் பூஜை பண்ணி முடித்தவுடன் பிறகு நீங்கள் பிரயோகம் பண்ணணும். எப்படின்னா, பச்சரிசி மாவில் ஆண் பாவை பெண் பாவை செய்து ஆகர்ஷண சக்கரம் ஒரு செப்பு தகட்டில் வரைந்து அந்த தகட்டின் கீழே அவங்களுடைய பெயரை எழுதி வைத்து ஆண் பாவை பெண் பாவை செய்து அதன் மீது அவங்க ஃபோட்டோ வைத்து பூ, பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, கோழி பலி தந்து நீங்கள் மந்திரம் ஜபிக்கணும். அந்த தகட்டுக்கு இந்த மையை தடவுங்க. தகட்டுக்கும் மை தடவணும், பாவைக்கும் மை தடவணும். தடவிய பிறகு பூ, பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு சில படலையும் வைத்து கோழி பலி தந்து மந்திரத்தை 1008 ஜபித்து பாவை இரண்டும் ஒன்றாக சேர்த்து கட்டி மயானத்தில் கொண்டு போய் புதைச்சிடுங்க. அப்படி புதைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி ஒன்று சேர்ந்துருவாங்க. இது லட்சம் வெற்றியாகும். இதற்கு அந்த மைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உருவாத்துறீங்களோ அந்த அளவுக்கு வேலை செய்யும். கண்டிப்பாக 21 நாள் நீங்கள் பூஜை பண்ணணும். நீங்கள்